ஒரு என்ஆர்ஐ வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இருக்காரு, ஒரு 30 நாள் இருக்க போகிறாரு. அவர் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணி இங்கே செலவு பண்ணுறாரு. ஏடிஎம்லேருந்து கேஷை எடுத்து வித்ட்ரா பண்ணுறாரு. ஒரு 25,000 ரூபா எடுத்து இங்கே செலவு பண்ணுறாரு. ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணிட்டார். மீதி 5,000 கொண்டு போய் அவர் போய் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் டெபாசிட்டாக பண்ண முடியாது. ஈவன் தோ அது என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து கேஷாக வெளியில் வந்தாலும் அதை என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போய் டெபாசிட் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் அதை வந்து வெளியில் எடுத்துட்டீங்களோ கேஷாக, அதை வந்து திருப்பி என்ஆர்இயில் போட முடியாது. அப்போ அதை வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் போடணும். ஸோ அதனால் அதிகபட்சமாக யாருமே என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து கேஷாக வித்ட்ரா பண்ணாதீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு பாருங்கள், அதை என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து எடுத்து வித்ட்ரா பண்ணி ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கனாலும் நாளைக்கு விற்றீங்கனாலும் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் தான் அது கிரெடிட் ஆகும். உங்களோட பேன் கார்டு வந்து மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். நில் ரிட்டர்னாக ஃபைல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபைலே பண்ணல அப்படின்னா, இல்லை என்றைக்காவது ஒரு நாளில் நீங்கள் என்ஆர்ஐஸ் வந்து பேன் கார்டு ஃபைல் பண்ணுங்க, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உங்களோட ரெசிடென்ட் இந்தியன் ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் தான் மாற்றி ஆகணும். ஸோ இது வரைக்கும் பேன் கார்டு வாங்கி நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட என்ஆர்ஐ கேட்டகரியை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேன் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ ஃபைல் பண்ணலையோ, பேன் சைட்டில் இன்கம் டேக்ஸ் சைட்டில் போய் மாடிஃபிகேஷனில் உங்களோட ஸ்டேட்டஸை என்ஆர்ஐங்கிறத மாற்றிட்டு உங்களோட என்ஆர்ஐ அட்ரஸையே அப்டேட் பண்ணிடுங்க. இது முதல். இது நம்ம இண்டிவிஜுவலாகவே செய்ய வேண்டியது. கவர்மெண்ட் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காது. அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வரும்போது நீங்கள் ஆப்வியஸ்லி மாற்றி தான் ஆகணும். ரெண்டாவது, என்ஆர்ஐஸ் அங்கேயும் நீங்கள் அனுப்புகிற பணத்துக்கு இங்கே ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் அங்கே அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் 30%, 20% அந்த கண்ட்ரிக்கு டேக்ஸ் கட்டிடுறாங்க. ஸோ அவங்க கட்டினது போக இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்துக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ப்ளஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நடக்கும் அங்கே. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கணும், இங்கே ஏர்ன் பண்ணுற இன்னொன்று ஒன்று சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த ஓவரால் இந்தியன் எக்கானமி எங்கேருந்து வருது அப்படின்னா என்ஆர்ஐ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்லேருந்து வருது. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்டு செஷன் வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம்.